வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல இமாலய பனிமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு ஒரு டூர் பஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது தெரியாதனமா வழி மாறி பனி படிஞ்ச கரடு முரடான இமாலய மலை அடிவாரத்துக்குள்ளே பூந்துட்டு லைட்டா ஸ்லிப் ஆனாலும் பஸ் பலாயிரம் அடி பள்ளத்துக்குள்ள விழுந்துரும். அப்படிப்பட்ட இடத்துல மாட்டிக்கிட்ட அந்த டூரிஸ்டுகளை பத்தி தான் இந்த படம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஐஸ் ரோடு டு வெஞ்சன்ஸ். படத்தோட முத சீன்லயே நம்ம ஹீரோ ஒரு செங்குத்தான மலையில கயிறு கட்டி ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு மேல இருந்து ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று உருண்டு விழ அலறி போய் கையை விட்டு கீழே விழுந்துறாரு. நல்ல வேலைக்கு அவர் கட்டி வச்சிருந்த கயிறு அவரை காப்பாத்திடுது. ஆனா அதுக்கப்புறம் தலைவருக்கு என்ன ஆச்சது இல்ல, கயிறாவது அப்படின்ட்டு அதை களத்தை தூக்கி வீசிட்டு எந்தவித சேஃப்டியுமே இல்லாம வெறுங்கையிலே மேல ஏற ஆரம்பிச்சிடறாரு. வில்ட்டு ஏறின அவரு மேல வந்த உடனே கிங்காங் மாதிரி ஒரு கதறல விடுறாரு. அதாவது அந்த மலை ஏறி அவர் அச்சீவ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அடுத்த சீன்ல அவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கூட உட்கார்ந்திருக்காரு. தலைவருக்கு மண்டையில மர கலந்துட்டான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆர்மியில இருந்த இவருடைய அன்பு தம்பி இறந்து போயிட்டாரு. அந்த வழியை மறக்கத்தான் இந்த மலையேறல், இந்த கதறல், இது எல்லாமே. இவருடைய துக்கம் இன்னும் இவரை துரத்திக்கிட்டே இருக்கு. அதனால தான் சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. நைட்டு ஒழுங்கா கூட தூக்கம் வர மாட்டுக்கு போல இருக்க. சைக்கியாட்ரிஸ்ட் அதுக்கு ஏதாவது தூக்க மருந்து தாரன்னு சொன்னா அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே ஊர்ல இருந்தா தம்பியோட நினைவு வாட்டிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து கிளம்பி ஒரு கிராமத்துல குடி போயிடுறாரு. அப்ப அவர் திங்ஸ் எல்லாம் அந்த புது வீட்டுக்கு வந்து இறங்குது. அப்ப பெட்டியை தொடர்ந்து பாக்குறப்போ இவர் தம்பி இவருக்கு எழுதி கொடுத்த ஒரு லெட்டர் ஒண்ணு கையில கிடைக்கும். ஆமா, ஏதோ நம்மகிட்ட கொடுத்துட்டு போனே அப்படின்னு அதை தொடர்ந்து கிழிச்சு பார்த்தா தம்பி அவருடைய உயில் கடிதத்தை எழுதி கொடுத்திருக்காரு. அதுல ஒருவேளை நான் இறந்துட்டுனா என்னுடைய சாம்பலை ஹிமாலய மலைப்பகுதியில போய் தூவி விட்டுருங்க, உயிரோட இருக்கும் போதுதான் போக முடியல, செத்த பரவாட்டு போறேன் அப்படின்னு முன்னாடியே எழுதி கொடுத்துட்டு தான் அந்த போயிருக்காரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அந்த தம்பியோட சாம்பல் வச்சிருக்கிற அந்த பித்தளை குழுவைய பாக்காரு. ஓடுறா இமாலயத்துக்கு பிளைட் டிக்கெட் அப்படின்னு சடார்னு கம்ப்யூட்டர் தொடர்ந்து இமாலய மலைக்கு பக்கத்துல இருக்கிற காட்மாண்டு ஏர்போர்ட்டுக்கு டிக்கெட்டை போட்டு குழுவையை தூக்கிட்டு கிளம்பிடுறப்பல அடுத்த சீன்ல நேபாளில் உள்ள ஒரு மலைப்பகுதியை காமிக்காங்க. மலையை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன பாதையில தான் அந்த ஊர்ல பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அது ஒன் வே. அதுல ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு எய்தாப்புல ஒரு ட்ரக் வந்து நிக்கி. என்னடா ஒன் வேல இங்க வந்து நிப்பாட்டிருக்கான மடப்பைய அப்படின்னு டிரைவர் கடுப்பா வரான். அதே நேரத்துல அந்த மலைப்பகுதியோட அடிவாரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை காமிக்காங்க. மக்கள் எல்லாம் ஒன்னா கூடியிருக்க எவனோ அங்க நின்று ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேனு. இந்த கிராமத்து பக்கத்துல ஒரு பெரிய டேம் ஒண்ணு கட்டினா வருஷத்துக்கு 4000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும், உங்க கிராமத்துல உள்ளவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க உள்ள ஒரு பொண்ணு அதுக்கு பின்னாடி உள்ள சூட்சமத்தை கரெக்டா பிடிச்சிடறா. அணைய கட்டிட்டுனா எங்க கிராமத்துக்கு தண்ணி வராது, பிறகு இங்க விவசாயம் பண்ற மக்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போய் பானிபூரி விற்க சொல்றியாவே அப்படின்னு அவனை பிடிச்சு கத்தி விட்டுதான். அப்போ இவங்க ஊருக்கு முதல் முறையா ரோடு போட்டு கொடுத்து இவங்க பாதி ஊரை டெவலப் பண்ண ஒரு குடும்பமான ராய் ஃபேமிலி அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்த சில பேர் அங்க நிக்காங்க. இந்த பிசினஸ் மேனு அந்த ராய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரியவரை மேடைக்கு கூப்பிடுறான். ஆக்சுவலா இவங்க ஊர் டெவலப்மெண்ட்டுக்கு காரணமா இருந்தது இவருடைய அப்பா தான். ஊருக்கு டேம் வந்தா அது ஊரோட சாபக்கேடு, நம்மளுடைய விவசாய நிலமெல்லாம் காஞ்சு கருகி நாசமா போயிடும். இது நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு கொடுத்துட்டு போனது, அதை எவன் கையிலேயோ தூக்கி கொடுத்துட்டு நம்ம உரிமையை இழக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஊரே ஆக்ரோஷத்துல கை தட்டுறாங்க. அந்த ஒத்தையடி பாதையில மலைக்கு மேல வந்துட்டு இருந்த பஸ் காமிக்காங்க. எய்தாப்ல அந்த ட்ரக் நிக்கிறத பார்த்த பஸ் டிரைவர் கீழே இறங்கி வரவும் அந்த ட்ரக் ரிவர்ஸ்ல போகுது. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் மறுபடியும் வந்து பஸ்ல ஏறினா ட்ரக் வேகமா வந்து இந்த பஸ்ஸை முட்டி கீழே தள்ள பாக்குது. அந்த பஸ்ல தான் நம்ம ராய் ஃபேமிலியோட மூத்த தலைவரான தாத்தா வந்துகிட்டு இருக்காரு. இந்த ட்ரக்கு காரணம் அந்த பஸ்ஸை முரட்டத்தனமா பள்ளத்தாக்குக்குள்ள தள்ளி அதுல வந்த எல்லாரையும் கொன்றுதான். 1000 அடி பள்ளத்துக்குள்ள விழுந்த அந்த பஸ்ல வந்தவங்களோட எலும்பு கூட கிடைக்கல. பிறகு வெளியே இறங்கி வந்த அந்த ட்ரக் டிரைவர் அவன் போன் எடுத்து போலீஸ்க்கு போன் போட்டு இந்த ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அவன் கையில ஒரு வித்தியாசமான டாட்டூ குத்தி இருக்கு. இங்க மலையடி வர கிராமத்துல அந்த ராய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க ஒரு பையன் அங்க வேகமா ஓடி வரான். நேரா மேடைக்கு வந்து அப்பா நம்ம தாத்தாவை கொன்னுட்டாங்கப்பா அப்படிங்க. என்னல சொல்ற அப்படின்னு ஒரு பதறி போய் கேட்க பஸ்ல வந்துட்டு இருந்தவரை பள்ளத்தாக்குள்ள பஸ்ஸோட தள்ளி கொன்னுட்டாங்க, இந்த பிசினஸ் மேன் நம்மள சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லவும் அவன் வரட்ட சிரிப்பு ஒண்ணு சிரிக்கான். இந்த பையன் பேர்லாம் விஜய் ராய். அந்த மேடையில பேசிட்டு இருந்தவருடைய மவன். இந்த டேமை கட்டுறதுக்கு இவங்க குடும்பம் தடையா இருக்கறனால அவங்க தாத்தாவை போட்டு தள்ளிட்டான். இங்க இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ராய அவங்க ஐயா பந்துசா அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டுக்குள்ள வர்றப்போ செக்யூரிட்டி நிப்பாட்டி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்காங்க. உள்ள என் தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லவும் என்னையா வெட்டி உள்ள போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க யோ உண்மையான தம்பியா, இறந்து போன தம்பியோட சாம்பல் இருக்கு அப்படிங்கும். அவர் பிளைட் ஏறி காட்மண்டுக்கு கிளம்பிடுறாரு. அப்படி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கப்போ அவருடைய பழைய ஞாபகங்கள்லாம் வந்து தன்னுடைய தம்பி ஆர்மியில சேர்ந்தப்போ அவரை கொண்டு போய் ஏர்போர்ட்ல ஏத்தி விடுறதுக்காக நம்ம தலைவர் தான் போயிருக்காரு. அவர் தம்பி ஆர்மியில ஒரு மெக்கானிக்கா வேலைக்கு சேர்ந்திருந்திருக்காரு. அதான் தன்னோட தம்பி அவர் கடைசியா பார்க்கக்கூடிய தருணம் அப்படின்னு தெரியாமே நம்ம ஹீரோ அவரை வழி அனுப்பி விட்டு வந்துடுறாரு. அந்த ஞாபகம் இவருக்கு பிளைட்ல
ஃபிளைட்ல போயிட்டு இருக்க போது வருது. கரெக்டா தூக்கத்துல இருந்து கண்மொழிக்க இவங்க காட்மண்டுக்கே வந்துடுறாங்க. அவர் புக் பண்ணிருக்கிற ஹோட்டல்ல போய் செக் இன் பண்ணிட்டு சட்டு புட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து நேரா இமயமலைக்கு கிளம்புறாரு. அவர் அங்க கூட்டு போறதுக்காக ஒரு டூர் கைட வேற அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு பேர் தான் தனி யங்சன். இவ பாதி மலேசியம் பாதி நேபாளி. இவளுக்கு கிட்டத்தட்ட 10 மொழிகளுக்கு மேல பேச தெரியும். நல்ல திறமையான டூர் கைடு தாவே. வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்படி இவங்க ஊர் சென்டர் நோக்கி போய்கிட்டு இருக்கப்போ அங்க நேபாள ஆர்மி சோல்ஜர்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதை இவர் பார்க்கவும் தனி நீங்களும் ஆர்மியில இருந்தீங்களான்னு கேட்கா. இல்ல என் தம்பி தான் இருந்தான் அப்படின்னு சொல்ல மறுபடியும் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. இவரு தம்பிய மிஷனுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு நியூஸ்ல வெளிநாட்டுல அமெரிக்க ஆர்மி பேஸ் தாக்கப்பட்டது அப்படின்னு காமிக்காங்க. அந்த தாக்குதல்ல தான் வண்டி கடியில இருந்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோட தம்பிய மண்டையில சுட்டு தள்ளிட்டாங்க. தீவிர சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டும் காப்பாற்ற முடியாம அனாமத்தா இறந்து போயிட்டாரு அவர். அதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே தானி அவ ஓட்டிட்டு வந்த காரை நிப்பாட்டிடுறா. என்னன்னு பார்த்தா இவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல கார் போவாது. இங்க இருந்து பஸ் பிடிச்சுதான் இமயமலை அடிவாரத்துக்கு போகணும். அது ஒரு டூரிஸ்ட் பஸ். அதை ஓட்டுறவரு ஒரு 70 வயசு தாத்தா. அவர் பேர் ஸ்பைக்கு. நம்ம ஹீரோ தானி அவங்களும் உள்ள ஏற அவங்களோட சேர்ந்து இன்னும் சில வெளிநாட்டவர்களும் உள்ள ஏறாங்க. அதுல ஒரு தகப்பனும் மவளும். அந்த மவ கொஞ்சம் திமிரு பிடிச்சவளா இருப்பா போல இருக்க. காதுல ஹெட்போனை போட்டு யாரையும் கண்டுக்காம மேல லக்கேஜ் செல்ஃப்ல வச்சிருந்த பேக் எல்லாம் தட்டி விட்டு அசால்ட்டா போய் உட்காந்துருக்கா. கடுப்பான தானி அவளை பிடிச்சி நீ தள்ளி விட்ட பேக் எடுத்து வைவ அப்படிங்க. அதை பார்த்து அவளுடைய அப்பா என் மவளை மன்னிச்சிருங்க, அவ கொஞ்சம் அப்செட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவரே பேக் எடுத்து வச்சிடறாரு. இப்படி இந்த கலவையான கூட்டத்தோட அந்த மவுண்ட் எவரெஸ்ட் டூரிஸ்ட் பஸ் கிளம்பி போகுது. அவர் ஊர் வழியா சுத்தி காமிச்சிட்டே கூட்டு போய்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ ஸ்பைக் தாத்தா பக்கத்துல உட்காந்து இந்த பழைய கம்ப்ரஸர் டீசல் வண்டியில இன்னும் ஓடுதா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கான். என்னப்பா நீ விவரம் தெரிஞ்சவனா இருப்ப போலயே, யார் நீ அப்படின்னு கேட்கறப்ப தான் நம்ம ஹீரோ சொல்றான், அமெரிக்காவில பெரிய பெரிய ட்ரக்குகளை ஓட்டுற டிரைவர் நம்மால். ஒரு வாட்டி லைட்டா கீழே விழுந்தா கூட வெடிக்கக்கூடிய 1000 டன் வெடிப்புள்ள ட்ரக்ல ஏத்திட்டு வலுகளான ஐஸ் ரோட்ல 50 கிலோமீட்டர் ஓட்டி கொண்டு போனவர் இவர். அந்த வரலாறுலாம் எடுத்து சொல்ல பெரிய ஆளுதான பணி அப்படின்ட்டு இந்த வண்டியை பத்தின விஷயங்களை சொல்லிக்கிட்டு அவரு மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு இவங்களை கூட்டு போறாரு. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம விஜய் ராயோட அப்பா அந்த ராயப்பா ஒரு கழுதை எடுத்துக்கிட்டு லக்கேஜை பேக் பண்ணிட்டு மலை மேல நடந்துகிட்டு இருக்காரு. அவருடைய பையன் விஜய் இங்க ஊருக்குள்ள எதையோ வாங்கிட்டு இருக்கான். அப்ப அவர் தன்னுடைய பையனுக்கு போன் போட்டு எங்க இருக்குன்னு கேட்க மார்க்கெட்ல இருக்கம்பா அப்படின்னு சொல்றான். அட விண்ணையாண்டி, ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு என்னோட கேபின்ல இருக்கு, நீ உடனே அங்கிருந்து கிளம்பி என் கேபினுக்கு வா. அது மட்டும் இல்ல இனிமேல் போன் கால்ல பேச வேண்டாம், எதா இருந்தாலும் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணு, நம்மளுடைய கோட் வேர்டுகளை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. நம்ம பையன் விஜயும் சரிப்பான்னு சொல்லிட்டு போன் வைக்க தூரத்துல இருந்து யாரோ இவனை மறைமுகமா கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவன் அங்கிருந்து கிளம்பி போவோம். அந்த ஆளு அவனை பின்தொடர்ந்து போறா. இவனை கொல்றதுக்கு செட் பண்ணிருக்கிற அசாசினு ஒரு பெரிய மலமாடம் கூட சேர்ந்துக்கிட்டு இவனை ஃபாலோ பண்றா. நம்ம பையன் நேரா போய் அங்க நின்னுகிட்டு இருந்த நம்ம ஸ்பைக் தாத்தாவோட டூரிஸ்ட் பஸ்ல ஏற இவங்களும் கூடயே வந்து ஏறிக்கிறாங்க. அந்த மலமாட ஆளையும் சைஸையும் பார்த்தாலே நம்ம தனிக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அப்ப திடீர்னு அந்த அசாசின் பொண்ணு நம்ம விஜய் தலையில துப்பாக்கி வச்சு அடி அடிச்சு மலத்த முன்னாடி இந்த மலமாடனும் சடார்னு ஒரு SMG தூக்கிடுறான். உடனே அவங்க வண்டியை கண்ட்ரோல் எடுத்து அங்க உள்ள டூரிஸ்ட் எல்லாம் துப்பாக்கி வச்சு மிரட்டி அவங்க செல்போன்களை வாங்கிடுறாங்க. நம்ம ஹெட்போன் போட்ட பொண்ணும் போனை கொடுக்காம கையில பிடிச்சிட்டு இருக்க அதை புடுங்கி தூர வீசிடுற அந்த அசாசின். பிறகு நேரா நம்ம டிரைவர் ஸ்பைக் தாத்தா தலையில துப்பாக்கி வச்சு மவுண்ட் எவரெஸ்ட் சைடு போறதுக்கு பதிலா லெஃப்ட் சைடுல டேக் டைவர்ஷன் எடுத்து கொடாரியை நோக்கி போக சொல்றாங்க. ஐயோ அந்த இடமா, அது ரொம்ப பயங்கரமான மலை ரோடு, என்னால அங்க ஓட்ட முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஓட்டுறியா இல்ல மேல ஓரியா அப்படின்னு துப்பாக்கி வைக்க வர வழி இல்லாம நம்ம தாத்தாவும் வண்டி அந்த பக்கமா திருப்பிடுறாரு. அந்த பாதை அவங்கள ஊருக்கு வெளியே கொண்டு போயிருந்து ஒரு சின்ன கிராம வழியா வண்டி போய்கிட்டு இருக்க இவங்க போற பாதையை சரியில்லைன்னு தனி புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் நம்ம ஹீரோட்ட நேபாளில் கிட்னாப் பண்றவங்க சாட்சி யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க, இவங்க நம்மளை கூட்டு போற பாதையே எனக்கு சரியா படல, இது சரியா முடியும்னு எனக்கு தோணல அப்படின்னு இவ சொல்லவுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணலாம்னு யோசிக்காரு. அப்ப அவர் காலு கீழே ஒரு சின்ன ஓப்பனிங் ஒன்று இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தா கரெக்டா பஸ்ஸோட பின் டயர் அவர் கண்ணுக்கு தெரியுது. அப்போ அவர் சுத்தி முத்தி பார்க்காரு. அங்க ஒரு லக்கேஜ் செல்ஃப்ல பனிமலையில ஏறதுக்கு உதவியா இருக்குது ஒரு கோடாரி ஒன்று இருக்கு. அவர் தனிட்டு அதை கண்ணை காமிக்கவும் அதை எப்ப எடுக்கலான்னு இவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா இவங்க போயிட்டு இருந்த ரோட்ல திடீர்னு ஆடுகள் கூட்டம் முன்னாடி வந்துருது. அப்ப பஸ் சடன் பிரேக் போட அந்த கேப்ல நம்ம தனி அந்த கோடாரி எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. அதை எடுத்து கவுட்டை கடியில வச்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பஸ் திரும்ப கிளம்பி போவோம். நைஸ் போல கீழே இருக்கிற அந்த மூடியை ஓபன் பண்ணி கோடாரிய பஸ் டயருக்குள்ள விட்டு அதை பஞ்சர் ஆக்குறாரு. என்னடா திடீர்னு பஸ்ஸுக்குள்ள புகை வருதுன்னு இந்த அசாசின் திரும்பி பார்த்தனா நம்ம தலைவரோட கவுட்டை கடியில இருந்து புகை வந்துட்டு இருக்கு. ஆடா இளவெடுத்தவனை என்ன கருமத்தை சாப்பிட்டவனு தெரியலன்னு மூக்க பொத்திக்கிட்டு பக்கத்துல வந்து பார்த்தா அங்க டயருக்குள்ள கோடாரி சொருகி இருக்கு. அப்ப கரெக்டா பஸ் நிலதடு மாதிரி அப்படி இப்படி அலம்ப அந்த கேப்ல நம்ம ஹீரோ பாஞ்சு போய் அந்த மலமாடன்ட்ட உள்ள துப்பாக்கியை புடுங்க நம்ம தனியோ அசாசின் கையில உள்ள துப்பாக்கியை புடுங்குறா. இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர கைகலப்பாவது. ஓடுற பஸ்ல இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம தாத்தாவும் பஸ்ஸை நிப்பாட்டாம அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோக்கும் அந்த மலமாடனுக்கும் வெறித்தனமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுல பனிமலை ஏறதுக்கு பயன்படுத்துற ஒரு பெரிய இரும்பு கம்பி எடுத்து மலமாடனோட நெஞ்சிலே குத்தி அவனை பஸ்ஸை விட்டு வெளியே வீசிடுறாங்க. பின்னாடியே அசாசினுக்கும் தனிக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்க நம்ம தனியை போட்டு அவ வெளுத்து விட்டுறா. இதை பார்த்த நம்ம ஹீரோ அவளை காப்பாத்த வர நம்ம ஹீரோவையும் உட்கார வச்சு மூஞ்சில கும்மாங்குத்து குத்துறா. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹெட்போன் போட்ட பொண்ணு கீழே துப்பாக்கி கிடக்கிறத பார்த்து அதை தனி கிட்ட தள்ளி விட அதை எடுத்து
அந்த அசாசின் பெட்டதிலே ஒரு அடி அவளும் மயங்கி விழுந்துடுறா. அப்ப நிலத்தடு மாதிரி போயிட்டு இருந்த பஸ் நேரா போய் ஒரு பேரிகேடை இடிச்சு உடச்சு நிக்கி அதுல காவாசி பஸ் மலைப்பகுதிக்கு அங்க தொங்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் அரண்டு போய் வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஆள காணோம். இங்க தலைவர் ஆள காணுமேனு எல்லாரும் உள்ள எட்டி பார்த்தா நம்ம ஹீரோவுடைய தம்பி அங்க தனியா உருண்டு போயிட்டு இருக்காரு. அவரை எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ போராடிட்டு இருக்காப்ல. அஸ்தியை கரைக்க வந்த இடத்துல நமக்கு அஸ்தியை கரைச்சிருவாங்க உடைய அப்படின்னு பதறி போன அவரு ஒரு கம்பு குச்சி எடுத்து அதை மெல்ல மெல்ல உருட்டி எப்படியோ எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. அப்ப கரெக்டா அங்க ரோந்துல இருந்து ஒரு போலீஸ்காரர் அங்க வரவும் எங்க பஸ்ல வந்த பையன் ஒருத்தனை இவ கிட்னாப் பண்ண பார்த்தானே அவங்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அந்த போலீஸ் 2 பேர்ல ஒருத்தர் கேப்டன் சங்கர், அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். மயங்கி கிடந்து நம்ம விஜயை பார்த்து இவனுக்கு உடனே மெடிக்கல் ஹெல்ப் தேவைன்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்பைக் தாத்தா தனி எல்லாரும் தேஞ்சு வெடிச்சு போனா உங்க பஸ் டயரை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கவனிக்காங்க அந்த டயரை மாட்டிருக்கிற ஆக்சல்லையே பெருசா வீல்சல் விழுந்துட்டு நம்ம ஹீரோ அவருக்கு வெல்டிங் தெரியும் சொல்லிட்டு உதவ முன் வர்றாரு. அப்ப திடீர்னு அங்க 2-3 கார் வேகமா திரச்சிட்டு வந்து நிக்கி. அதுக்குள்ள இருந்து அந்த பிசினஸ் மேன் இறங்கி வரான். அதே நேரத்துல அங்க இன்னொரு டிரான்ஸ்போர்ட் பஸ் வர விஜய் ராய அட்மிட் பண்ணிருந்த அந்த ரூமுக்குள்ள இருந்து கேப்டன் சங்கரும் இன்னொரு போலீஸ்காரரும் வெளியே வந்து அங்க உள்ள மக்களை எல்லாம் அவங்க திரும்பி போறதுக்காக அந்த பஸ்ல ஏத்தி விடுறாங்க. அப்ப நம்ம ஹெட்போன் பண்ணோட அப்பா ப்ரொஃபசர் கேப்டன் சங்கர்ட்ட நீங்க ஒருத்தனை காப்பாத்தணும் தூக்கிட்டு போனீங்களா விஜய், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க ஊருக்கு வந்தோமா சுத்தி ஒத்தமா போனோமான்னு இருக்கணும், தேவையில்லாம கையை விட்டு குடஞ்சிட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்னு மிரட்டல துணியில சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் அந்த விஜயோட ரூமுக்குள்ள போயிடுறாரு. இங்க ஏதோ ஒண்ணு தப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த ப்ரொஃபசருக்கு புரிஞ்சிருது. அங்க அந்த ரூமுக்குள்ள காமிக்காங்க நம்ம விஜய் ராய ஒரு சேர்ல கட்டி போட்டு அந்த பிசினஸ் மேனும் அவனோட அடியாட்களும் உங்க அப்பா எங்க ஒளிஞ்சிருக்காங்கிற உண்மையை சொல்லி அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவன் எவ்வளவு கேட்டும் விஜய் உங்க அப்பா எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டான். கடுப்பானவன் இவனை டார்ச்சர் பண்ணி அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே ஒரு கம்பியை ஒருத்தன் எடுக்கான். அவன் கையில உள்ள டேட்டு வச்சே தெரிஞ்சது இவன் தான் விஜயோட தாத்தாவை பஸ்ஸோட பள்ளத்தாக்கில் தள்ளி கொண்டவன். அது யாரும் கிடையாது, இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேப்டன் சங்கர் தான். அதே நேரம் வெளியே காமிக்காங்க இந்த பஸ்ல வந்து மெஜாரிட்டி டூரிஸ்ட் அந்த புது பஸ்ல கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஸ்பைக் தாத்தா தனி அந்த ஹெட்போன் பொண்ணு ஐயா ப்ரொஃபசர் மட்டும் போகாம அங்கேயே இருந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வெல்டிங் எல்லாம் அடிச்சு முடிச்சு எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அங்க வந்த ப்ரொஃபசர் இங்க ஏதோ தப்பா நடந்துகிட்டு இருக்கு, அந்த பையல உள்ள போய் அட்மிட் பண்ணதுல இருந்து யாரையுமே உள்ள அனுமதிக்க மாட்டாங்க, அந்த பையன் உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு தோணுதுங்க, எதுக்கும் உள்ள போய் அந்த பையன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம தனியை கூப்பிட்டுக்கிட்டு 3 பேரும் கிளம்பி போறாங்க. அப்போ அங்க வாசல்ல காவலுக்கு ஒரு போலீஸ் கையில துப்பாக்கியோட நின்னுகிட்டு இருக்கான். விஜய பார்க்கணும்னு சொன்னா அவன் மயக்கத்துல இருக்கான், அவனை இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல உள்ள இருந்து திடீர்னு விஜய் கதற சத்தம் கேக்கு. உடனே நம்ம ஹீரோ அந்த போலீஸ் தாடையில ஒரு அடி அடிச்சு அவனை மலத்தி அவன் கையில உள்ள துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவங்க 3 பேரும் உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா பழுக்க காய்ச்சின கம்பிய விஜய் கையில வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் சங்கர் சூடு வச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ப்ரொஃபசர் உடனே நம்ம ஊருக்குள்ள போய் போனை கண்டுபிடிச்சு அமெரிக்கன் எம்பசிக்கு கால் பண்ணும் அப்படிங்கிறது. அதுக்குள்ள இவனை அக்கக்க கலத்தி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சடார்னு துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள இறங்கிடுறாரு. அந்த பக்கமா வந்த தனியும் இன்ஸ்பெக்டர் போலீஸ் அங்க வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து 2 பேரும் இன்ஸ்பெக்டரை துப்பாக்கி முனையில கைது பண்ணிடுறாங்க. அப்பம் பார்த்து கரெக்டா அந்த பிசினஸ் மேனு அவ அடியாட்களோட அங்க வந்துடுறான். அப்ப அங்க வந்த ப்ரொஃபசர் இன்னும் 24 மணி நேரத்துல உலகத்துல உள்ள எல்லா மனிதநேய ஆர்கனைசேஷன் இங்க இருக்க போகுது, நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே எம்பசிக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படிங்க. கதவுடாத வென்று இந்த ஊர்ல டெலிபோன் கனெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு சடார்னு பிஸ்டல் எடுத்து ப்ரொஃபசரை நெத்தி போட்டுல அடிச்சு கொண்டுதான். அரண்டு போன நம்மளுங்க துப்பாக்கியால சுட ஆரம்பிக்க 2 குரூப்புக்கு ஃபைட் நடக்கு. அந்த கேப்ல தனி விஜய் கையில உள்ள கட்டை அவுத்து விட்டு அவனை காப்பாத்தி வெளியே கூட்டு போறா. அவங்க வெளியே போவும் நம்ம ஹீரோவும் கடகடன் வெளியே ஓடி வந்து அந்த கதவை சாத்தி ஊடல துப்பாக்கி அண்டை கொடுத்துட்டு ஓடுறாங்க. அப்ப நம்ம ஸ்பைக் தாத்தா பஸ் ரெடியா வச்சிருக்க எல்லாரும் ஓடி வந்து யாரவும் பஸ் கிளம்பி போகுது. இந்த ஹெட்போன் பொண்ணு எங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கா சாரிமா உங்க அப்பாவை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு இவங்க அசால்ட்டா சொல்லிடுறாங்க. இவங்க பஸ் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு எஸ்கேப் பண்ணலாம்னு பார்க்காங்க. இன்ஸ்பெக்டர் சங்கர் அந்த பிசினஸ் மேனோட வந்து நிக்கான். கொய்யால இவங்களை விட்டு ஏத்திர வண்டிதான் அப்படின்னு நம்ம ஸ்பைக் தாத்தா வண்டியை விரட்டுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சட்டு சுட்டுதுல தாத்தாவோட நெஞ்சில புல்லட் இறங்கிடுது. நம்ம ஹீரோ வீல்ஸ் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. எதிரில் உள்ளவங்களை நேரா ஏத்துற மாதிரி போவ அவங்க விலகி போயிடுறாங்க. அப்போ அங்க வண்டியில வச்சிருந்த பெரிய பெரிய சிமெண்ட் டியூப்களை வெட்டி விட்டுட்டு இவங்க எஸ் ஆயிடுறாங்க. அந்த டியூப் எல்லாம் கீழே விழுந்து போலீஸ்காரங்க இவங்களை ஃபாலோ பண்ண முடியாதபடி வழி அடைச்சிருது. பதட்டத்துல இவங்க பஸ்ஸை வேகமா விரட்டிட்டு போவ நேரா அந்த ஊருக்கு அங்கிட்டு இருக்கிற மவுண்ட் எவரெஸ்டோட அடிவாரத்துக்கே போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க இன்ஸ்பெக்டர் சங்கர் ஜேசிபியை வச்சு வழியில இருந்து அந்த கான்கிரீட் பைப் எல்லாம் நவுட்டி வழியை ஏற்படுத்திடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க இங்க உள்ள ரோடு ரொம்ப சரிவா இருக்கும். இத ரோட் டு த ஸ்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிங்க இது ஸ்கைக்கு போற ரோடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அரண்டு போயிடுறாரு. அப்போ நம்ம ஸ்பைக் தாத்தாவோ ஐயா என்ன இந்த பஸ்ஸை விட்டு வெளியே கொண்டு போயிருங்க, எப்படியும் நான் உயிரோட இருக்க போறது இல்ல, ஆனா என் உயிர் என்னோட பஸ்ல போக கூடாது, அதனால என்ன வெளியே கொண்டு போய் உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கைத்தாங்கள தாத்தா வெளியே கொண்டு வந்து உட்கார வைக்காங்க. பெருசு எதுக்கும் இந்த ஏகே பாதுகாப்புக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு இவங்க கையில இந்த ஒரே துப்பாக்கியை நம்ம தாத்தாட்ட கொடுத்துட்டு அவருக்கு டாடா பை பை சொல்லிட்டு பஸ்ல கிளம்பிடுறாங்க. அப்படியே இவங்க போயிட்டு இருக்க பனி பிரதேசத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்துடுறாங்க. அங்க ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்க அங்க இருந்து கிட்டத்தட்ட 60 டிகிரி சரிவுல ரோடு போகுது. அந்த ரோட்டோரமா ஒரு விஞ்ச் வச்சிருக்கிறதா பாக்குறாங்க. அதுல உள்ள கைத்துல நம்ம பஸ்ஸை கட்டிட்டு அந்த விஞ்ச் ஆன் பண்ணி மெல்ல மெல்ல கீழே இறக்குவோம், அப்படி போனாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைத்தெடுத்து கொக்கிய போட்டு இவங்க பஸ் பின்னாடி மாட்டிக்கிட்டு எல்லாரும் உள்ள போய் உட்காந்துக்கிட பஸ் மெல்ல மெல்ல அந்த சரிவுல இறங்குது. அப்படியே நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பஸ் ஸ்டக் ஆகி நின்றுது. என்ன
என்னன்னு பார்த்தா அந்த விஞ்ச்ல ஏதோ பிரச்சனை. இங்கேயே தொங்கிட்டு இருந்தா பின்னாடி இந்த தீவிரவாதிகள் வந்துருவாங்க. நம்ம உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ஒரு கோடையை எடுத்து அந்த கைத்தை வெட்ட போறாரு. தனி அரண்டு போயிடுறா. இருக்கிற சரிவுல நேரா போய் ஒரு ஹேர் பின் பெண்டு வேற இருக்கு. உங்களால அந்த டேர்னை பண்ணிட முடியுமான்னு கேட்க வேற வழி இல்ல அப்படின்ட்டு நம்ம தலைவர் போய் அந்த கைத்தை வெட்டி விட்டுறாரு. சரிவுல பஸ் புடுங்கிட்டு ஓட நேரா போய் அந்த ஹேர் பின் பெண்டுல திருப்புறாரு. அதுக்கு அங்கிட்டு உள்ள ரோடு ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படியே செங்குத்தா கீழே இறங்குது. அப்படி இப்படின்னு எப்படியோ ஸ்டீரிங் திருப்பி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல பஸ் தலகுப்புல கவுந்து விழுந்துருது. ஆனா நல்ல வேலைக்கு யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்ல. இந்த பஸ் தடுமாறி விழுந்ததுக்கு காரணம் என்னடானா இவங்க வெல்டிங் அடிச்சிருந்தாங்களே அந்த டயர் ஆக்சில் அது மறுபடியும் உடைஞ்சிட்டு. ஆக்சில் இல்லைன்னா பஸ் ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியாது நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல உள்ள பள்ளத்தாக்க கவனிக்காரு. நம்ம ஹீரோ மாதிரியே இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டிரைவர்கள் ஒரு நம்பிக்கையில வண்டியை கொண்டு வந்து அங்க கவுத்து விட்டுருப்பாங்க போல இருக்க. ஏகப்பட்ட வண்டி கவுந்து கிடக்கு. அப்போ அந்த வண்டியில உள்ள ஆக்சில் எடுத்து இதுக்கு மாட்டிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ முதல்ல அங்க உள்ள பேரிகேட்ல கைத்தை போட்டு சுத்தி அதை பஸ்ல கட்டி எல்லாருமே சேர்ந்து பஸ்ஸை இழுத்து அதை நேரா உட்கார வச்சிடறாங்க. அதுக்கு பிறகு கீழே உள்ள அந்த பள்ளத்தாக்குல போய் வண்டியோட ஆக்சில கலத்த போவே இங்க நம்ம தாத்தா ஸ்பைக்க காமிக்காங்க. இப்போ அப்போ இழுத்துக்கிட்டு கிடக்காரு. அப்போ அந்த பிசினஸ் மேன் யாசி தீவிரவாதிகளோட அந்த பக்கம் வரான். அதை பார்த்து அவரே துப்பாக்கி எடுத்து பட்டு பட்டுன்னு சுட அதுல போலீஸ்காரன் ஒருத்தன் செத்து போயிடறான். அப்ப நம்ம தாத்தா துப்பாக்கில குண்டு காலியாயிருது. உடனே அங்க இறங்கி வந்த பிசினஸ் மேனும் அந்த இன்ஸ்பெக்டர் சங்கரும் தாத்தாவை போட்டு போட்டுன்னு சுட்டு கொண்டுதாங்க. இங்க நம்ம ஹீரோவும் தனியும் கயிறு போட்டு பள்ளத்தாக்குள்ள இறங்கி அங்க விழுந்திருக்கிற வண்டியோட ஆக்சல்களை பார்க்காங்க. அதுல ஒரு வண்டியோட ஆக்சல் நல்லா திடமா இருக்கிறத பார்த்து அதை ஸ்பேனர் போட்டு கலத்திக்கிட்டு இருக்க மேல பிசினஸ் மேனும் அந்த கள்ள போலீஸ்காரங்களும் அந்த விஞ்ச் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க முன்னாடி இருக்கிற சரிவான ரோட்ல போனா இந்த விஞ்சோட உதவியால மட்டும் தான் போக முடியும். அது ரிப்பேர் இருக்கிறத பார்த்த உடனே முதல் வேலையா அதை ஆளை விட்டு சரி பண்றாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஆளுகளும் அந்த ஆக்சலை எப்படியோ மேல கொண்டு வந்து அதை அவங்களோட பஸ்ல போட்டு மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம விஜய் அந்த ஹெட்போன் பொண்ணு தனியா இருக்கிறத பார்த்து அவட்ட போய் பேச்சு கொடுக்கான். அவ எங்க அப்பா இப்பதான் இறந்தாங்க அப்படின்னு சொல்ல எங்க தாத்தாவும் இப்பதான் இறந்தாங்க அப்படின்ட்டு ஹைஃபை கொடுக்கான். அட பெப்பையில இந்த பக்கம் இவங்க விஞ்சை ரெடி பண்ணிட்டாங்க. கார்ல கீழே இறங்கலான்னு போயிட்டு இருக்கப்போ நம்ம விஜயோட அப்பா அங்க இருந்து அவன் மொபைலுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. என்ன அவனே ஆளை காணோம் வழியை மறந்துட்டியா அப்படின்னு 2 ஈமோஜிகள் வேற போட்டு மெசேஜ் அனுப்ப விஜயோட போன் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா நம்ம பிசினஸ் மேன் இருக்கு. மெசேஜ் அவன் ஓபன் பண்ணி பார்க்கோமே ராயப்பன் தான் மெசேஜ் அனுப்புறான்னு தெரிஞ்சு ஆமாப்பா வழியை மறந்துட்டேன் எங்கன்னு ஒரு வாட்டி திரும்ப சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 ஈமோஜியை போட்டு அனுப்புறான். பதில் மெசேஜ்ல அட்ரஸ் வருது. அதை பார்த்த உடனே மாட்டினாண்ட கிழமை அப்படின்ட்டு அவனுடைய ஆள் ஒருத்தன்ட்ட போய் அந்த அட்ரஸை காமிச்சு நம்ம தேடிட்டு இருக்கிற பையனோட அப்பா அங்கதான் இருக்கான் அவனை போய் முடிச்சு தள்ளின்னு சொல்லிட்டு அந்த ஆளை அனுப்பி விடுறான். அவனோ டர்ட் பைக் எடுத்துக்கிட்டு மலைப்பகுதியில சீல் பாயிறான். நேரா பாஞ்சு போனவன் அந்த அட்ரஸ்க்கு வந்துடுறான். அங்க மலைக்கு மேல தனியா ஒரு கேபின் இருக்கு. பூட்டி இந்த கதவை மிதிச்சிட்டு சடார்னு உள்ள போய் அங்க உட்கார்ந்து அந்த ஆளை துப்பாக்கியால மலமலன்னு சுடுறான். பார்த்தா அங்க வச்சிருக்கிறது சோளக்குள பொம்மை. டக்குன்னு ஒரு சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தா அங்க செட் பண்ணி வச்சிருந்த துப்பாக்கி ரிலீஸ் ஆகி அங்க உள்ள பெட்ரோல் கேன சுட அந்த கேபினே டம்முன்னு வெடிச்சு சதறிடுது. இங்க நம்ம ஹீரோ பஸ்ல எல்லாரையும் ஏத்திக்கிட்டு நம்ம விஜய் சொல்ற வழியில வாராரு. அங்க வந்து பார்த்தா அங்க கேபின் தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அலறி போன தனி இல்ல உங்க அப்பா இதுக்குள்ள பீஸ் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்க இல்ல எங்க அப்பா இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காரு அப்படிங்க. அப்ப சடார்னு அவரோட சவுண்ட் கேக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம ராயப்பா சிரிச்சுக்கிட்டே வராரு. நான் 2 ஈமோஜி போட்டு மெசேஜ் அனுப்புறப்போ திரும்ப 2 ஈமோஜில ரீப்ளை வர்றப்பவே தெரிஞ்சிட்டல அது நீ கிடையாதுன்னு. நம்ம கோட் வேர்டே அதான். நான் 2 ஈமோஜி அனுப்புனா நீ 1 ஈமோஜில அனுப்பணும். வசமா மாட்டிக்கிட்டாங்க பாத்தியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அங்க பொத்துன்னு மயங்கி விழுந்துறாரு. பதறி போன இவங்க ஹீரோவை கைத்தாங்கள தூக்கிட்டு போய் அவங்க அப்பாவோட கேபின்ல உள்ள டேபிள்ல படுக்க வைக்காங்க. சட்டையை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ இடுப்புல ஒரு புல்லட் ஏறி இருக்கு. அதை யார்ட்டையுமே சொல்லாம தலைவர் வண்டியை ஓட்டு வந்திருக்காரு. உடனே நம்ம விஜய் ஓடி போய் பஸ் டிரைவர் சீட்டு கீழே உள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வர இவங்க ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. அதே நேரத்துல அங்க அந்த பிசினஸ் மேனு விஞ்ச போட்டு கார்ல அந்த மலைக்கு கீழே இறங்கி வந்துடுறான். இவங்களை தேடி அவன் துரத்திட்டு வர்றப்போ எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த கேபினை பார்க்கான். அதுக்கு வெளியில இவன் ஆளோட பைக் கிடக்கு. இந்த மலையோட ஒரு பகுதி விடாம தேடி அவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடுதல் பண்ணி ஆரம்பிக்காங்க. நைட்டு இருட்டிடுது. அப்ப நம்ம ராயப்பா அவர் மகன் விஜய வெளியே கூட்டு வந்து இந்த பஸ்ஸை எவ்வளவு எடை குறைஞ்சதை ஆக்க முடியுமோ அவ்வளவு எடை குறைஞ்சதை ஆக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஊரை விட்டு பார்டர் தாண்டி போகணும்னா ஒரு பெரிய பல்ல ஒன்று இருக்கு, அதை தாண்டி தான் போகணும். ஆனா இன்னும் பிரிட்ஜ் கட்டி முடிக்கல. அதனால ஒரு கிரேனை வச்சு இந்த பஸ் அப்படியே தூக்கி பார்டருக்கு அந்த சைடு வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படிங்காரு. உள்ள நம்ம தனியோ ஹீரோ இடுப்புல பூந்திருந்த அந்த புல்லட்டை எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துடுறா. ஆனா அவருக்கு ரத்த கசிவு இருக்கனால அதை தொடச்சு விடுறதுக்காக தண்ணி தேவைப்படுது. வெளியே உள்ள கிணத்துல போய் தண்ணி அரைச்சிட்டு வா அப்படின்னு அந்த ஹெட்போன் பொண்ணு அனுப்பி விடுறா. அவளும் கையில ஒரு வாளி எடுத்துக்கிட்டு வெளியே போவ அப்ப தூரத்துல வண்டி வர்ற சத்தம் கேக்கு. அரண்டு போன அவ அப்படியே சைலண்டா உட்காந்துடுறா. ஒரு போலீஸ்காரன் திடீர்னு பின்னாடி இருந்து வந்து அவ வாயை பொத்திடுறான். அப்ப அங்க வந்த தனி கத்தி எடுத்து அந்த போலீஸ் சங்கிலியை குத்தி அவனை சரிச்சு விட்டுறா. பிறகு இந்த பொண்ணை உள்ள கூட்டு போன தனி இந்த எதிரிகள் எப்ப வேணாலும் நம்மளை தேடி வந்துருவாங்க, அதுக்கு நீ தயாரா இருக்கணும், உனக்கு எப்படி சண்டை போடணும்னு சொல்லி தரேன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச கிராத்தேவை மிட் நைட்ல அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ராத்திரி பூரா அவளுக்கு வித்தைகளை கத்து கொடுத்துக்கிட்டு இருக்க. காலையில விடிஞ்சிருது. நம்ம ஹீரோ பட்டார்னு எந்திக்காரு. எல்லாரையும் பஸ்ல ஏத்திக்கிட்டு இந்த பார்டரை தாண்டி போயிடணும்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாங்க. அங்க வந்து பார்த்தா 2 மலைக்கு நடுவுல ஒரு பெரிய பல்ல ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு கிரேன் இருக்கு. அந்த கிரேனை வச்சு பஸ் அப்படியே தூக்கி அந்த பக்கம் வச்சிடலாம் தான் நம்ம ஐயா பிளான போட்டிருக்காரு. பஸ் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏத்தி அதை கிரேன் ஹூக்ல மாட்டி கிரேன் ஆன் பண்றாரு. அதை அப்படியே மெல்ல தூக்குது. சூப்பர்
சூப்பர்யா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க பிசினஸ் மேனு 3-4 கார்ல அவன் அடியாட்களோட பறந்து வந்துட்டு இருக்கான். அதை பார்த்து அவரு தன்னோட மகன் விஜய்ட்ட நீ போய் ஏற்பா அப்ப பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முதல் அனுப்பி விட்டுருந்தாரு. அவன் போய் ஏறவும் அவசரமா கிரேனை ஆன் பண்ணி விட்டுட்டு இவர் ஏற மணிக்காரு. கையில துப்பாக்கியோட நிக்கிற அவரு நம்ம நலத்தை இனிமே நீதாமா அவனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் வந்த காரை துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிடறாரு. அதே நேரத்துல நம்ம தனியும் பஸ் வாசல்ல உட்காந்து வர்றவங்களை துப்பாக்கியால சுடுறா. ஆனா திரும்ப அவங்க சுட்டதுல நம்ம தனிக்கு அடிபட்டுருது. அங்க வந்த அந்த கெட்டவங்க குரூப் நம்ம ராயப்பாவை ரவுண்டு போட்டுருவாங்க. அந்த அசாசின் பொண்ணு ஓடி போய் கிரேனை ஸ்டாப் பண்ணில பஸ் இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம பள்ளத்துக்கு மேல அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம விஜய் உள்ள இருந்து எட்டி பார்க்கான். அங்க வந்த பிசினஸ் மேனு இவன் அப்பாவை அவன் கண்ணு முன்னாடியே துப்பாக்கியால சுட்டு கொண்டுதான். பிறகு அவங்க இந்த பஸ்ல உள்ள யாரும் உயிரோட போக கூடாதுன்னு மலமளவலன்னு பஸ்ஸை துப்பாக்கியால சுட்டு துளைக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அவர் வச்சிருந்த பிஸ்டலை கொண்டு பின்னாடி இருந்து சுட கெட்டவங்க எல்லாம் காருக்கு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சு சுட ஆரம்பிக்காங்க. அப்ப நம்ம தலைவர் பஸ் மேல ஏறி அங்க இருந்து ஓடி போய் ஜம்ப் அடிச்சு கிரேன் கண்ட்ரோல் ரூமுக்கு மேல தாவி அதுக்குள்ள இருந்த அசாசின் பொண்ணு கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. சண்டை போட்டு நிப்பாட்டி வச்சிருந்த கிரேனை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் பார்டருக்கு கொண்டு போக பாக்காரு. அப்போ அந்த அசாசின் பொண்ணு இவர் கழுத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இவரை பிடிச்சு திருவ நேரா மேல உள்ள சவுத்துல ஒரு அடி அடிச்சு மலத்திட்டு இவர் ஓடியாந்து அந்த பஸ் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல ஜம்ப் அடிச்சிருந்தாரு. அப்போ பஸ்ஸுக்குள்ள இருந்து தனி அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல பேரலா வச்சிருந்த பெட்ரோல்ல துப்பாக்கியால ஒரு சுடவும் அந்த இடமே வெடிச்சு சதறுது. அந்த கேப்ல இவங்க பள்ளத்தோட அந்த பக்கம் வந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ டிரைவர் சீட்ல ஏறி உட்காந்து பஸ் எடுத்துட்டு கிளம்ப அவங்களும் விடாம இவங்க கார் அதே மாதிரி அந்த கிரேன் பிளாட்ஃபார்ம்ல ஏத்தி இவங்களும் அந்த பக்கம் வந்துடுறாங்க. ஹைவேல பயங்கரமான சேஸ் நடந்துகிட்டு இருக்க பின்னாடி வர்றவங்க துப்பாக்கியால சுட இங்க பஸ்ஸுக்குள்ள இருந்து நம்ம ஹெட்போன் பொண்ணும் தனியும் பதிலுக்கு சுடுறாங்க. அப்ப அந்த அசாசின் பொண்ணும் ராக்கெட் லான்ச் எல்லாம் விட்டு அடிக்கா. இவங்க அங்க இருக்கிற ஒரு சுரங்கத்து வழியா தப்பிச்சலான்னு பாக்காங்க. ஆனா அவ விட்ட ராக்கெட் லான்ச்சில் நேரா போய் அந்த சுரங்கத்தை அடிக்க மேல உள்ள பாறாங்கெல்லாம் அப்படி இடிஞ்சு விழுது. எப்படியோ நூல் இலையில நம்ம ஆளுங்க பஸ்ஸை உள்ள போத்தி அந்த பக்கம் கொண்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க கூட சேர்ந்து பைக்ல வந்த வில்ல ஆளு ஒருத்தனும் உள்ள பூந்துடுறான். பஸ்ஸை ஓவர் டேக் பண்ணி போய் அங்க முன்னாடி சுரங்கத்தோட அந்த பகுதியில இவன் வெடிகுண்டை வச்சுக்கிட்டு இருக்க அது வெடிக்கிறதுக்குள்ளேயும் டாப் ஸ்பீட்ல வந்து நம்ம ஹீரோ அந்த வெடி வச்சவனை அடிச்சு பறக்க விட்டு வெளியே வந்துடுறாரு. கரெக்டா இவங்க கிராஸ் பண்ணி போவோம் அந்த வெடிகுண்டு வெடிச்சு அந்த டனல் மொத்தம் இடிஞ்சு விழுது. அப்போ விரட்டி வந்த அந்த அசாசின் பொண்ணு பஸ்ஸுக்குள்ள ஜம்ப் அடிச்சு உள்ள வந்துடுறா. உடனே நம்ம ஹீரோ விஜய் கையில அந்த பஸ்ஸை ஓட்ட கொடுத்துட்டு அவர் வந்து சண்டை போடுறாரு. அப்போ கேப்டன் சங்கரும் பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறான். ரெண்டு குரூப்புக்கும் முரட்டத்தனமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. உள்ள வந்து அசாசின் பொண்ணு நம்ம தனியா அடிச்சு படுக்க போட்டுதா. அப்போ அதை பார்த்து நம்ம ஹெட்போன் பொண்ணு என் குருவையாவே அடிச்ச அப்படின்னு அவளை திருப்பி நைட்டு பூரா கத்துக்கிட்ட குங்ஃபு வச்சு அவ சங்கல ஒரு குத்து அசாசின் அங்கே சோழி முடிஞ்சிடறா. அவளை பஸ்ல இருந்து வெளியே கடைசி விட்டுருந்தாங்க. இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் சங்கர் நம்ம ஹீரோ போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்க அப்போ அவருக்கு கை கொடுக்குறாரு அவர் தம்பி. பித்தளை கோலையில இருந்தாலும் நம்ம ஹீரோ கையில அது உருண்டு வந்து உட்கார அதை எடுத்து மங்குன்னு சங்கர் மண்டையில அடிச்சு அவனையும் பஸ்ஸுக்கு வெளியில கடைசி விட்டுருந்தாங்க. ஒரு வழியா நமக்குள்ள ஆபத்து முடிஞ்சிட்டு ஆனா அந்த பிசினஸ் மேனை போடுற வரைக்கும் அந்த ஆபத்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நேராவே மோதிடலான்னு பஸ் அப்படியே யூ டர்ன் போட்டு திருப்புறாரு நம்ம ஹீரோ. எங்க போனாங்க கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அந்த ஆளுங்களை காணுமேன்ட்டு பிசினஸ் மேன் தேடி வந்துகிட்டு இருக்க அப்போ திடீர்னு எதிரில் வேகமா வந்த பஸ் இவன் காரை முட்டி அப்படியே மலையோரத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுது. காருக்குள்ள மாட்டிக்கிட்டாவே பதறி போய் உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பஸ்ல உள்ளவங்கிட்ட இவனை போட்டலாமா வேண்டாமான்னு ஓட்டிங் எடுக்கிறாரு. எல்லாருமே போட்டலாங்கிற சின்னத்துல ஒரு குத்த சரி போட்டுருவோம் அப்படின்ட்டு அவன் காரை அப்படியே பள்ளத்தாக்குள்ள தள்ளி விட்டுருதாரு. பிறகு அவங்க அங்கிருந்து கிளம்பி நேரா சீன பார்டர்ல போய் அப்படியே பஸ் பிரேக் டவுன் ஆகி நின்றுது. அப்ப அங்க ஒரு சீன மிலிட்டரி வண்டி வருது. அதுல உள்ள ஒரு ஆபீசர் இவங்களை பார்த்து காப்பாத்தி மறுபடியும் இவங்களை நேபாளுக்கே அனுப்பி விட்டுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்காங்க. இப்போ அந்த கிராமத்தோட தலைவர் மாதிரி நம்ம விஜய் ராய் தான் அங்க நிக்கான். சரி ரைட்டு இப்போவாது வந்த சொல்லிய பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் தனியும் எவரெஸ்ட் மலையில ட்ரெக்கிங் பண்ணி மேல ஏறி போய் அங்க இருந்து நம்ம ஹீரோ அவருடைய தம்பியோட சாம்பலை அப்படியே மலை மேல தூவி விட்டுறாரு. தம்பியோட கடைசி ஆசையை நிறைவேற்றியாச்சு. இனிமே நாட்டுக்கு திரும்ப போயிட வேண்டியதான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவ நம்ம தனி தான் அவரை கொண்டு வந்து ஏர்போர்ட்ல டிராப் பண்றா. ஆனா அவ கண்ணுல ஒரு இனம் புரியாத சோகம். ஏர்போர்ட் வாசல்ல இறக்கி விட்டு டாடா காமிச்சிட்டு அவ கார்ல கிளம்பி போவ உள்ள வந்த நம்ம தலைவருக்கும் எதையோ பறி கொடுத்துட்டு போற மாதிரி தோணுது. பிறகு அங்க சச்சின் படம் கிளைமேக்ஸ் தான். நம்ம ஹீரோ பதறி அடிச்சு வெளியே ஓடி வர நம்ம தனியும் காரை நிப்பாட்டிட்டு இவர் எதிர்பார்த்து நின்னுகிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஓடி போய் கட்டி பிடிக்காங்க. அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. அட பாவிகளா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் படத்துல லவ் சீக்வன்ஸ் இருந்ததே தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா அதே ஆச்சரியம் தான் எனக்கும். இதே ஆச்சரியத்தோட அடுத்த வீடியோ எதிர்பார்த்துருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.